ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான 2 ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அது நம்ம வீட்டில் இருக்கிற பழங்கள் வச்சு நான் வேறு எந்த க்ரீமும் எதுவுமே யூஸ் பண்ணல. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் சின்ன சைஸ் வாழைப்பழம் 3 வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நைட் ஃபுல்லும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இது அதே மாதிரி சின்ன சைஸ் 3 மாம்பழத்தை கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இதில் 6 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். இது 4 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்திருக்கேன். இது ஃப்ளேவருக்காக நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்க வாழைப்பழம் எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். நார்மல் பால் இல்லை அப்படின்னா பாதாமோ முந்திரியோ நீங்கள் ஊற வச்சு அதை அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக வெண்ணிலா ஃப்ளேவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இனிப்பு சுவைக்காக நான் இங்கே தேன் சேர்க்குற 2 ஸ்பூனு. நீங்கள் இது இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். இது நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இடையில ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கரண்டி வச்சு இந்த மாதிரி. திரும்பவும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பனானா வெண்ணிலா ஐஸ்கிரீம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நான் இப்போ இந்த லூஃப் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் போட்டுறேன் நான். எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இது ஒரு ஓரமாக நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். மாம்பழம் ஐஸ்கிரீம் மிக்ஸும் அதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃப்ரீசரில் வச்ச மாம்பழம் எல்லாத்தையும் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக தேன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாழைப்பழம் மாதிரியே உங்களுக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வாழைப்பழம் கூட ஒரு சின்ன வாழைப்பழத்தை ஃப்ரீசரில் வச்சு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை இப்போ அரைச்சிடலாம். நல்லா அரையட்டும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இடையில 2-3 டைமு திரும்ப அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் வாழைப்பழம் எதுவுமே சேர்க்கல, அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த வாழைப்பழம் சேர்த்திங்கன்னா நல்லா அதே மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அதே லூப் ஃபேனில் இந்த மாம்பழம் மிக்ஸியும் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன் நான். நம்ம இதில் எந்த ஒரு க்ரீமோ இல்லை மாவோ இது மாதிரி எதுவுமே சேர்க்கல. நம்ம வீட்டில் இருக்க பழங்கள் வச்சு தான் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ஐஸ்கிரீமை. நான் இது மேலே கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பழங்களோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.